பாட்டு ஒண்ணு கேட்டது. இந்த பாட்டு எங்க இருந்து வருதுல, ஒரு அரச மரத்தடி அங்க ஒரு அழகான பொண்ணு சுத்தம் பண்ணிட்டு இருந்தா சாமிய. குட்டி ரொம்ப அழகா இருந்துச்சு. யாராரு பாரு, அது பேசாம விட்டுடு. அது பெரிய இடத்து பொண்ணு, நானும் பெரிய இடத்து பையன், அது தெரியுது. அந்த ஊருக்காரங்களும் ஒரு மாதிரி விவகாரங்கள்லாம் இங்க வச்சுக்காத. ஏன்னா விவகாரம் ஏதாவது தெரிஞ்சது இந்த ஊருக்கார உன்னை பருப்ப கிடைச்சிருவானுங்க. ஜாக்கிரதை. ராஜராஜேஸ்வரி, இங்க பூவாங்க கொண்டு பண்ண காணோம். பூவாயிரம் வந்தியம்மா? இல்லப்பா, கொண்டு போன காசு தவறி விட்டுட்டேன். கடையில கடன் கொடுக்க மாட்டேங்க. சரி, கற்பூரத்தில் பண்ணி விட. சார் சார், யார் நீங்க? என்ன வேணும்? அவங்க உங்க மகன் நினைக்கிறேன். என் பொண்ணுதான். கடத்தெருவுல காசை தவற விட்டுட்டு பூக்கடையில பூ கேட்டாங்க. அவன் கடனா தரமாட்டேன்ட்டான். நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நீ வாங்கிட்டு வரல, அம்பாலே உன் மூலமா பூஜைக்கு அனுப்பிச்சிருக்கா. செத்தையில் பூஜை பண்ணி ஆரத்தி அனுப்புறேன். அவருக்கு ஆரத்தி கொடுப்பேன். நான் போயிட்டு வரேன். அம்பாவோட அனுகிரகம் உனக்கு நிறைய கிடைக்கும். போயிட்டு வாப்பா. என்னமா பண்றது? நேக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஏழை பிராமணன், குருவிக்கு ஏத்த ராமேஸ்வரம். அம்பாலே எனக்கு பொண்ணா பிறந்திருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு ராஜேஸ்வரின்னு பேர் வச்சிருக்கேன். வேற என்ன வச்சிருக்கேன்? போராத வேலை, நோக்கு ஏத்த மாப்பிள்ளை கிடைக்கல. அப்பா, அதுக்காக இப்படியே காலம் தள்ள முடியுமா? என்னென்னமோ பேசுறேன். யார் யாருக்கு எங்கெங்க கொடுப்பேன்னு ஆண்டவன் அப்பவே எழுதி வச்சுட்டாமா. 2 முகூர்த்தம் குறிச்சு அவளுக்கு கடுதாசி போட்டிருக்கேன். அவள்கிட்ட இருந்து பதில் வரணும். நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ளைய நீ நிச்சயமா கல்யாணம் பண்ணிப்பேன்ற நம்பிக்கையோட தான் நான் இருக்கேன். ராஜி, இன்னும் என்ன யோசனை? எனக்கு இதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. எங்க அப்பா சம்மதிக்க மாட்டார். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா எல்லாம் சரியா போயிடும். மகாராஜி, என் பொண்ணு ராஜேஸ்வரி உங்க ஆத்துக்கு வந்தாளா? இல்லையே. ஈஸ்வரையர், ஆஷாட முதியாட்ட வேகம் மட்டும் போட்டா போறாதுங்கண்ணே. ஆச்சார அனுஷ்டானங்களே அனுசரிக்கணும். இப்படி மானம் கட்டு வாழ்றதை விட நாக்க முடியும் சாகலாம். போய் என்ன சொல்றேன்? அந்நியனோட உங்க பொண்ணை அனுப்பிச்சு வச்சீரு, அதைத்தான் சொல்றேன். ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். காய்ச்சல என்னைய கண்ணில் விடாது. இதுக்கப்புறம் நீங்க இந்த அக்ரஹாரத்தில் இருந்தா இந்த அக்ரஹாரத்தை கட்டு போயிடுவோய். அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன்? உங்க பொண்ணு ஓடி போனவன், நடத்த கட்டவன், ஓடி போனவன், நடத்த கட்டவன், ஓடி போனவன், ஓடி போனவன், நடத்த கட்டவன், ஓடி போனவன், நடத்த கட்டவன், ஓடி நடத்த கட்டவன். என் பொண்ணு அப்படி செய்ய மாட்டா. என் பொண்ணு ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டா. என் பொண்ணு அப்படி செய்ய மாட்டா. சாமி, உங்க பொண்ணு, என் பொண்ணை தப்பா ஊர் முழுக்க தேடிச்சு வரேன். எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. சாமி, எப்படி சாமி கண்டுபிடிக்க முடியும்? உங்க பொண்ணு யாரோ ஒரு பையனை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குது. அதுவும் வேற ஜாதி பையனை. சாமி, எங்களுக்கெல்லாம் உபதேசம் செஞ்சு
4 நட்சத்திரம் பார்த்து சாஸ்திர சம்பிரதாயத்தோட கல்யாணம் பண்ணி வச்சீங்க. உங்க பொண்ணு விஷயத்துல எப்படி சாமி கோட்டை விட்டுட்டீங்க? இனிமே எப்படி தரணும்னு நடக்க போறீங்க? உங்க விஷயத்துல இப்படி நடக்கவே கூடாது சாமி. பாரு, எப்படி எல்லாமோ நடந்திருக்க வேண்டிய நம்ம பொண்ணு கல்யாணம் நீயும் இல்ல, நானும் இல்ல, அவளே நடத்தி விட்டாடி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியாருமா, பழமையிலேயே ஊறி போனவ. எனக்கு ஆச்சார அனுஷ்டானம் தான் முக்கியம். அதுக்காக மற்றவாறு அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து 1000 பேருக்கு அக்னி சாட்சியா நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். என் பொண்ணு கல்யாணம் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாம போயிடுது. அதுக்காக நான் வருத்தப்பட முடியுமா? இருந்தாலும் பெண்ணை பெற்ற தோப்பனாற்ற முறையில ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். அவன் தாயில்லா குழந்தை. அவளை கண்ணு கண்ணா நான் வளர்த்தேன். அன்னைக்கு பூவை கொடுத்தேன், இன்னைக்கு பொண்ணையே எடுத்துன்னு போறேன். இனிமே நீதான் அவளுக்கு எல்லாம். அவளை கண்கலங்காம பார்த்துக்கோப்பா. அவளுக்கு ஏதாவது ராஜேஸ்வரி, ராஜே, நீ அழாதப்பா, நீ அழாதப்பா. உன்னை மாறலையும் தோல்லையும் போட்டு வளர்த்தேன். உங்க 2 பேரும் இந்த ஆத்துல தான் வச்சுக்கணும். ஆனா இப்பவே நான் தலை உறிஞ்சு போயிட்டு இருக்கேன். எந்த அளவு முடியுமாம்மா? உங்க ஆத்துக்காரர் உனக்கு தனியா இடம் பார்த்து வச்சிருப்பாரு. செத்துருங்க. மாலையும் கழுத்துமா வந்திருக்கேன். உங்களுக்கு சாப்பிட ஒண்ணும் கொடுக்காம அனுப்புறது பெரிய பாவம். ஏழை, என்னால முடிஞ்சது ஒரு டம்ளர் குளிர்ந்த ஜலம் தர. வயிறார சாப்பிட்டு போங்க. அப்போ நாங்க புறப்படுறோம் சார். உங்க ஆத்துக்காரர் புறப்படணும்னு சொல்றாரு. போயிட்டு வரேன்ப்பா. ராஜி, நீ எங்க இருந்தாலும் என் ஆத்மா ஒன்னதாம சுத்தின்னு இருக்கும். பிரசாதம் வச்சுக்கோங்க. நீ கடவுளுக்கு ரொம்ப தொந்தரவு. என்ன அப்படி சொல்லிட்டேன்? நமக்கு தொல்லை வராம இருக்கத்தானே கடவுள் இருக்கார். ஆமா, கடவுள்கிட்ட நீ என்ன வேண்டிக்கிட்ட? என் ஆத்துக்காரர் என்னோட எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிட்டேன். கரெக்ட். நீங்களும் ஏதாவது வேண்டுமா? நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறத சொன்னா நீ சிரிப்ப. சொல்லுங்க. என்ஜாய், என்ஜாய், ஆல்வேஸ் என்ஜாய். விபூதி எடுத்து அவர் வச்சுக்கார் நினைச்சேன். என்னத்தில வச்சுட்டாரு? பாவிகளா, காலையிலேயே தொழில ஆரம்பிச்சிட்டீங்களா? வாங்க வாங்க. ஐயா ஐயா, இதெல்லாம் உருப்புறதுக்கா? உங்களுக்கு வாடகைக்கு விட்டனே வீட்டை, இதுக்கு பூட்டியே வச்சிருக்கலாம் போல இருக்கு. என்ன நாடு நாம இன்னைக்கு பலமா இருக்கு. நீங்க போனதுக்கு முன்னால நானே போட்டுக்கிட்டு வந்துட்டேன் பலம்மா. போட்டது சரி, வடகலையா தென்கலையா? நீ ஒரு எச்சிக்கலை ஆயிடுச்சே. டேய் சங்கரா, சங்கரா, தம்பி சங்கரா, வா வா. துரியோதன கூட்டத்துல கர்ண மாட்டிக்கிட்டு முடிச்ச மாதிரி இவங்க கூட்டத்துல நீயாப்பா சேர்ந்த? டேய் உன்னதாண்டா சாப்பாடு தராம என்ன பண்ணிட்டு இருந்த? மத மத நிக்கிற மாடு மாதிரி. ஆடு மாடுன்னு பெரிய வார்த்தையில நீ பேசாத. ஆமா. டேய் உனக்கு எவ்வளவு திமிரு? சாப்பாடு தராம என்ன பண்ணிட்டு இருந்த? அப்ளிகேஷன் எழுதிட்டு இருந்தேன். ஆமா, கிழிச்ச. என்ன அது? அதை எழுதுறேன்னா நீ கிழிச்சன்ற. நீ போப்பா பேசாம. ஐயோ, செருப்பெல்லாம் காட்டாது. ஊசியா? அதான் பயப்படாத. நான் இருக்கும்போது அதெல்லாம் நடக்க விட மாட்டேன். நீயும் வாய விடப்படாது. முகம் பூரா மூடிய வச்சுக்கிட்டு வாய் எது மூக்கு எது கண்ணு எதுன்னு தெரியல. என்ன நாயுடு இன்னைக்கு புதுசா சங்கருக்காக வக்காலத்து வாங்குறீங்க? நான் முழுப்பாய் சுருட்டி. நீ பேச மாட்டாத. வீட்டு வாடகை இப்படி வச்சுட்டு மறுபேச்சு பேசு. டேய் முதல்ல எடுத்துக்கொண்டு கொடுற. விட மாட்டாரு. ஆஹா, என்ன விட மாட்டாரு? எடுக்கிறதுக்கு வருத்த, வைக்கிறதுக்கு வருத்த. எவ்வளவு விடாப்பா வச்சிருக்கிறீங்க அப்படியே? நல்லா தெரிஞ்சவங்க. நீங்க வாடகை வாங்கினாரு? வாடகை அப்புறம் பாத்துக்கலாம்.
முதல்ல இந்த வாரே கொடுப்பா. தப்பு. நான் மாசம் தப்பு பண்றேன். என்ன பண்றது? சும்மா கொடுக்க பாரு, வேற ஒண்ணும் தப்பு நடந்துறாது. ராஜி, ராத்திரி சமாச்சாரத்துலாம் பகல்ல கேட்கவே கூடாது. ஒண்ணு இல்ல, சொல்லாம கூட போயிட்டேல. ராத்திரி ஆத்துக்கு வரவே இல்லையே. இத பாருங்கண்ணா, பகல்ல எங்க வேணா போங்க, ராத்திரி எனக்கு பயமா இருக்குண்ணா. ராஜி, 24 மணி நேரம் நான் உள்ளேயே குத்திட்டு இருக்க முடியாது. ராஜி, ராஜி, hey ராஜி, come here. வா. பாரு. ஏய் ராஜி, அழக்கூடாது. நான் ஏதாவது ஒரு ஊர்ல கண்ணா தான் கத்துறேன். அதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்கவே கூடாது. எப்பவும் போல ஹாப்பியா இருக்கும். ஓகே, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம 2 பேரும் வெளியே போறோம். ஓகே, நேற்று ராத்திரி நீங்க சாப்பிடவே இல்லை. இன்னைக்காவது வேற நிறைய சாப்பிடுங்க, நேக்கும் கொஞ்சம் மிச்சம் வைங்க. புருஷன் சாப்பிட்ட இலையில பொண்டாட்டி சாப்பிடணுங்கிறது சம்பிரதாயம். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இந்த அழுகி போன பழக்க வழக்கம் மாத்திக்க. குழம்பு நீயே குழம்பி போய் கிடக்குற. கொட்டு. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லைங்க. நேற்று ராத்திரி உங்க கூட ஒரு பொண்ணு. அவ யாரு, என்ன ஊரு, அவளுக்கு எனக்கு என்ன உறவு, கல்யாணம் ஆயிடுச்சா, சொல்லணுமா? என்ன பார்க்க 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் போவாங்க. இதெல்லாம் கேட்க கூடாது. நான் அப்படி கேட்கவும் இல்லை. கேட்கிற அளவுக்கு நேக்கு உங்க மேல சந்தேகமும் இல்லை. சந்தேகம் இல்லாத சம்சாரம் சரித்திரத்திலே நீ ஒத்தியா தான் இருக்க முடியும். இப்ப என்ன இருக்கு? அந்த ராத்திரி நேரத்துல உங்களை ஆத்துக்கு அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு போனாங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவங்களே போயிட்டாங்க. உன் தேங்க்ஸா ஒண்ணு காத்துட்டு இருக்குல்ல.
பதினேழு. ஐயா நைனா வருது, நைனா வருது. ஆமா நைனா வருது. நைனா என்ன ஆனா மானா வர்றான்னு சொல்லி தொலைய. ஆமா இதான் நீ வெறும் கையோட வந்துக்கிற. இன்னைக்கு மாடு கிடைக்கலையா? கிடைச்சா நடந்தா வந்திருப்பாரு. எரும மேல ஏறிக்கிட்டு வந்திருப்பேன்றான். இந்த பாரு, அடையாளம் தெரியலன்னு சொல்றேன். இந்த லட்சணத்துல புலாத்துக்கு தூக்கு சட்டி கொடை பொட்டலம் பேர பாரு பேர லிங்கம் ஆயிடு பெட்டு லிங்கம். ஏண்டி பேச மாட்டேன்? வாடிக்கைக்கு பால் ஊத்த வந்தவ வீட்டுக்காரி ஆயிட்டில. இதுவும் பேசுவேன் இன்னும் பேசுவேன். ஏன்னா எங்க அம்மா பால் காரியா? என்ன என்ன வெள்ளக்காரியா? இல்ல பப்புங்காரி. ஆமா ஏக்கா நம்ம ஊர் பூரா தேடிட்ட நம்ம மாடு கிடைக்கலக்கா. வீட்டுக்காரன் வேலைக்காரன் தெரியல. நீ மாட்டுக்கு தந்து போ. ஏடி வேலைக்காரனை பார்த்தா என்ன மாதிரியே தெரியுதா உனக்கு? என்ன எங்க அம்மா பால் ஊத்து போத நீ புடிச்ச? நானா பிடிச்சேன்? அவள்ல என்ன பிடிச்சா? வயசெல்லாம் ஒண்ணும் பேசாத. ஆண்டாளுக்கு வயசு என்ன ஆகுது? உன்னால மாட்டத்தான் கண்டுபிடிக்க முடியல. நம்ம பொண்ணுக்கு நல்ல பையனை தேடி பாரு. நல்ல பையனை கொண்டாட்டாத்தா அரை மணி நேரத்துல 5 லிட்டர் கறப்பானா 5 லிட்டர் கறப்பானா அவன் ஓடுறான். அப்படியே கரகரவா பார்த்து கொண்டாந்தாலும் அவனுக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்ற. நான் ஒவ்வொன்னா சரி பார்த்தா கொண்டாட முடியும். என் ராசாத்திக்கு நல்ல வேலைக்காரை கிடைக்காம போயிடுவான். இந்த பாரு நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஒண்ணு மாடு வரணும், இல்ல என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை பையன் வந்து சேரணும். ஆமா நான் உன்னை பார்க்க தான் புறப்பட்டு வந்துருக்கேன். நேற்று 4-5 நாளா உங்களை பார்க்கணும் போல இருந்தது. ஒரு வேடிக்கை தெரியுமோ? நேற்று ராத்திரி தூங்கிட்டு இருக்கச்ச அம்பாள் கோவில நீ சுத்தி வர மாதிரி ஒரு கதா கண்டேன். படக்குன்னு முடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் தூக்கமே வரல. உட்காருமா. ஆமா என்ன தனியா வந்திருக்க? ஆத்துக்காரருக்கு தெரிஞ்சுதானே வந்திருக்க? அவர்தான் உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். இது பார் நோக்கு பிடிக்குமேன்னு கருந்திராட்சை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். சாப்பிடு. நானும் உங்களுக்கு பிடிக்குமேன்னு முறுக்கு சுத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா பண்ணிருக்கியா? அவருக்கும் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா பிஸியா இருக்காரு, வர முடியல. உங்களை ரொம்ப விசாரிச்சுதான் சொல்ல சொன்னார். அப்படியா? சந்தோஷம். எனக்கு இதுல ஒண்ணு வருத்தம் இல்லப்பா. ஓடுற ஆத்துக்கு பாதையை ஆரம்பிச்சு கொடுக்கா சொல்லு. அந்த மாதிரிதான் வாழ்க்கை. உங்க ஆத்துக்காரர நானும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லு. அப்பா என்னம்மா? எனக்கு ஒரு ஆசை. சொல்லு. அவரை ஒரு தடவையாவது தாராளமா அழைச்சுவா. அது இல்லப்பா, உங்க வாயால அவரை ஒரு தடவையாவது ஏமாப்பிள்ளைன்னு சொல்லுங்கப்பா. அவரை விட்டு பிரிஞ்சு வந்துடக்கூடாது. கல்யாணம் ஆன உடனே தம்பதிகள் கையை கோத்துண்டு அக்னிய வல வரத்துக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? நாங்க வாழ்க்கையில எப்பவும் பிரிய மாட்டோம்ன்றதுதான். அதை உன் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோ. அது பொருள் நேக்கு. அவர் வர்ற நேரம் ஆயிடுச்சு, நான் புறப்படுறேன்ப்பா. அம்மா ராஜி, என் மாப்பிள்ளைய நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுவேன். ஆச்சரியமா இருக்கா? அம்மா இந்த மாதிரி பெத்தவாளுக்கு தெரியாம ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறவா சந்தோஷமாவே இருக்க முடியாதுன்ற நம்பிக்கையில நான் இருந்தம்மா. ஆனா நீங்க அப்படி இல்ல, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம்னு நிரூபிச்சு காட்டினதுக்கு அப்புறமும் அவரை என் மாப்பிள்ளைன்னு நான் கூப்பிடலன்னா வரேன்ப்பா. சங்கரா, அந்த வீணா போன பயலு எங்க? வெளியே போயிருக்காங்க. ஒரு இடத்துல தங்க மாட்டானுங்களே ஓடுகாலி பயலுங்க. எப்ப வருவானுங்க சொல்ல முடியாதுங்க. எப்ப வருவாங்க எப்ப போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஆளுமே வீட்டு வாடகை எங்க வந்தா வாயில எதையோ ஊத்தி வாயை அடைச்சு போறாங்களே. இன்னைக்கு பாரு, இன்னைக்கும் குடிச்சிட்டு போயிடுறேங்கிறீங்க. ஆனா போப்பா, குடிகாரம் பொழப்பு விடிஞ்சா போச்சும்பாங்க. இந்த பயல என்னத்த குடுக்கறானுங்களோ, விடிஞ்சாலும் போக மாட்டேனுது. வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி 6 மாசம் நான் புள்ளத்தாச்சியா இருக்காளாக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவ உனக்கு தாண்டா ஜெயில 6 மாசம் குடிச்சா அப்படின்னா சீச்சி இந்த வம்பு நமக்கு ஏன்பா? ஆமா அது போட்டும், நீ ரொம்ப நல்லவனா இருக்கிறிய, இவனோட ஏன் சேர்ந்துகிட்டு இருக்கிற? என்ன செய்யறது? உன்னைத்தான் ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேன்றானுங்க. திட்ட திண்டுக்கல் மாதிரி நீயும் பேசாம இருக்கிற. கடன்னு சொல்லுவாங்களே, அதுதான் என்ன சிறப்படுத்தி வச்சிருக்கு. எனக்கு மான ரோஷம் எல்லாம் இருக்கு. நான் மனசு உடைஞ்சிருந்த நேரத்துல எனக்கு ஒன்றத்துக்கு இடம் கொடுத்தாங்க. பசியார சோறு போட்டாங்க.
என்ன இருந்தாலும் என் நண்பர்கள் தானே. என்னதான் இருந்தாலும் நீ அந்த அயோக்கிய பசங்களோட சேர்ந்து இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இரும்புலதான் துருப்பிடிக்கும், நெருப்புல துருப்பிடிக்காது. சரிதான் போ, நீ நல்லா பேச கத்துக்கிட்டு இருக்க. எனக்கு ஏன்பா இந்த வம்பு? நாயுடு வந்து போனதா சொல்லு. ஆமா, அந்த பீரோ திறந்துருக்குதா பாத்தீங்களா? திறந்துருந்தா கூட எனக்கு வேணும். அதை வச்சுதான் அந்த பயில என்ன அமுக்குறானுங்க. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன உங்க அப்பாவை பார்த்த விஷயம் தானே? அம்மா என்னை பத்தி விசாரிச்சாரா? ரொம்ப விசாரிச்சேன். அதுக்கும் வரையில அப்படியா? இப்ப பாருங்கல்ல, இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடுங்க. ஏன் தொட்டா ஷாக் அடிக்குமோ? தொடுங்கண்ணா. நிச்சயமா எனக்கு இது ஷாக் நியூஸ் தான். சந்தோஷமான நியூஸ் போய் ஷாக் நியூஸ்னு சொல்றேன். சரி, பிரீஃப் கேஸ் தரது, அதுல ஒரு டைரி இருக்கேட. இந்த நல்ல செய்தியை குறிச்சு வைக்க போறேன். சார், தேதிய நான் தீர்மானம் பண்ணியாச்சு. உங்க வாரிசு வர போற தேதியா? கரெக்ட். வெரி குட். இந்த தேதிய உன் கையால ரவுண்ட் அப் பண்ணி பார்க்கலாம். இந்த தேதி எதுக்கு குறிக்கணும்? இந்த தேதிக்கு 1 மாசம் தானே ஆகும். இந்த தேதியிலிருந்து நான் உனக்கு ஓய்வு கொடுக்க போறேன். பருவ மச்சான் பார்வையிலே பாட போடிச்சான். பசங்களா அதிகாரவன் மாடு வந்துருச்சு, மாடு வந்துருச்சு, மாடு வந்துருச்சு. நீ யாரு? நாங்க பட்டியில இருந்து வரவங்க. பட்டியில இருந்தா அடியா பொன்னம்மா வாடி, பட்டியில இருந்து மாடு வந்துருக்குது. அடே நீங்க நம்ம ஊர் தானா? நீ எந்த ஊரு? நான் வாடிப்பட்டி. வாடிப்பட்டியா? என்னங்க நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, வெளியே நீ கொத்தி பேசிட்டு இருக்கீங்க. அட நீ ஒரு பைத்தியக்காரி. நம்ம ஊரும் இல்ல, அம்ம ஊரும் இல்ல. இந்த பையன் தான் எருமையை திருடிட்டு போறவனுங்க. எருமையா பாத்தி இவங்களை எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. எந்த ஊரு? நாங்க சொந்த ஊர் மறந்தீங்க. ரயில்ல டிக்கெட் எடுக்காம ஏறிட்டோம், பாதியில இறக்கி விட்டாங்க. இதுல ஏறி உட்காந்து இங்க கொண்டாந்து இருக்கு. பரவாயில்லைங்க, உங்க மாடு மாடுகளா? இங்க எங்க வந்தீங்க? இவன் கேவி சுந்தராமா மாதிரி நல்லா பாடுவாங்க. சினிமாவில் ஏதாவது சான்ஸ் கிடைமான்னு பார்க்கதாங்க நாங்க வந்தோம். நாங்க மூஞ்சி போறகட்டை பாடுற மூஞ்சி. ஐயா நல்லா கரப்பேங்க. மரியாதையா இப்ப போறீங்களா? எருமையை திருநேன்னு போலீஸை கூப்பிடமா? ஐயோ போடா வெளில. ராஜி, ராஜி, இப்பதான் வரையில ஏன் கூப்பிட்டு? புதுசா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு பாரு. என்ன வாங்கிட்டு வந்திருப்பார்? நேற்று காமிச்சேனே அந்த புடவையாத்தான் இருக்கும். ராஜி, எல்லாம் நல்லா இருக்கா? நம்ம கிட்டதான் நிறைய சிங்கப்பூர் லுங்கி இருக்கேன். இதையே வாங்கிட்டு வந்தேன். ராஜி, நான் தான் எதையுமே 90 டேஸ்க்கு மேல யூஸ் பண்றதே கிடையாது. நல்லா இருக்கு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, நான் எப்படி? ராஜி, நீயும் இந்த திங்ஸ் ஒண்ணா, நீதான் என்னோட ஆசை மனைவிய. என்னது தூங்கிட்டு இருக்க? எழுந்துருவானா? 4 கிழமையுமா தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கல. எழுந்துருவா, வாங்க ஸ்நானம் பண்ணுங்க. ராஜி, தொடாதீங்கண்ணா. இன்னைக்கு காரடியா நோம்பு. என்னாட்ட குடும்பஸ்திரீங்க மாங்கல்ய பாக்கியம் நினைக்கணுங்கிறதுக்காக பகவானை வேண்டிக்கிற நாள். மாங்கல்யத்தை எடுத்து என் கழுத்துல கட்டி விடுமா?
பொறுத்தவரையில கட்டின புருஷன் தான் கண் கண்ட தெய்வம். நான் கேட்கிற வரமெல்லாம் இதுதான். காலமெல்லாம் உங்களுக்கு பாத பூஜை பண்ணிட்டு சுமங்கலியா உங்க காலடியிலே கண்ணு மூடணும். இதுதான் என் பிரார்த்தனை. என்னது நல்ல ரொம்ப பைத்தியம் அழுதுட்டு இருக்கேன். பாலுக்கு ஆடை சுவையாகும், இளம் பாவைக்கு ஆடை சுமையாகும். பாலுக்கு ஆடை சுவையாகும், இளம் பாவைக்கு ஆடை சுமையாகும். பாலுக்கு ஆடை சுவையாகும். கொஞ்சந்தான் நான் உன்னை கொஞ்சத்தான், பொன்னென்னும் நெஞ்சந்தான் பூமெத்தை மஞ்சந்தான். கொஞ்சந்தான் நான் உன்னை கொஞ்சத்தான், பொன்னென்னும் நெஞ்சந்தான் பூமெத்தை மஞ்சந்தான். பாலெல்லாம் காமத்து பாலல்ல, பக்கத்தில் வாமல்ல பாவனை கண் சொல்ல. பாலெல்லாம் காமத்து பாலல்ல, பக்கத்தில் வாமல்ல பாவனை கண் சொல்ல. பாலுக்கு ஆடை சுவையாகும், இளம் பாவைக்கு ஆடை சுமையாகும். பாலுக்கு ஆடை சுவையாகும். நான்
கல்யாண போட்டோ கூட காணுமே. ராஜி, நான் தான் எதையுமே 90 டேஸ்க்கு மேல யூஸ் பண்றதே கிடையாது. சாயந்தரம் வச்சிருந்த பால் ஈ விழுந்து கெட்டு போயிருக்கு. இன்னைக்காவது பாலை வாங்கிக்கணும். ஏன் பால் வேண்டாங்களா? என் வாழ்க்கையே தெரிஞ்சு போன பால் ஆயிடுச்சு. இப்ப எதுக்குப்பா பால்? என்னமா இது? மகாலட்சுமி போல எத்தனை கலையா இருப்பீங்க, இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்டீங்களே. என் தலையெழுத்து எப்படி எல்லாம் இருக்கோ அப்படி எல்லாம் நடந்துதானே தீரும். என்ன உங்க அண்ணனாவோ தம்பியாவோ நினைச்சுக்கிங்கம்மா. அவர் எங்க வேலை செய்கிறார் சொல்லுங்கம்மா. அவர் காலில் விழுந்தாவது அடைச்சிட்டு வந்துடுறேம்மா. எனக்கு என்னப்பா தெரியும்? எங்க என்ன வேலை பாக்குறாருன்னு கூட நான் கேட்டுக்கல. ராத்திரியில செக் புஸ்தகங்களை வச்சுக்கிட்டு கணக்கு பார்ப்பேன், எழுதிட்டு இருப்பார். அதெல்லாம் எதுவுமே நான் கேட்டுக்கிறது இல்லை. என்னம்மா இப்படி கூட 10ஆம் பசலித்தனமா இருக்கீங்க? புருஷனை பத்தி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம இருக்கீங்களேம்மா. எனக்கு அவரை தெரியும், அவரோட அன்பு தெரியும். மத்ததெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு படலையே. சரிம்மா, உங்க அப்பா விலாசத்தை கொடுங்க, நான் அவரை பார்த்து ஆக வேண்டிய காரியங்களை கவனிக்கிறேன். ஈஸ்வர ஐயர், பொது அக்ரஹாரம், பூங்குடி. ஈஸ்வரன் யாராவது இருக்காங்களா? அத வராரு, அவர் தான். உங்க அண்ணா பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திவிட்டே. அடுத்தது உங்க பொண்ணு கல்யாணம் தான், அதையும் வெளுத்து கட்டிவிடுவோம். உங்க ஆசீர்வாதம் சாமி. வரட்டுமா? சரி சாமி. சாமி, நீங்க தானே ஈஸ்வரன்? நான் தான். உங்க மக ராஜேஸ்வரிக்கு அவங்க புருஷ விட்டுட்டு போயிட்டாங்க. இவ்வளவு சீக்கிரத்துல இப்படி ஒரு நிலைமை அவங்களுக்கு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தோப்பனாரை பார்த்தல சொல்லுங்க. இதேமே மறுத்து போனதுக்கு பிறகு எந்த அதிர்ச்சி என்ன ஒண்ணும் பண்ணாது. சொல்லுங்க. உங்க அப்பா செத்து போயிட்டாருமா. எங்க இருந்தாலும் என் ஆத்மா ஒன்னதாம சுத்தின்னு இருக்கும். திரும்ப சக்தியும் இல்ல, விடுறதுக்கு இருக்கு மேல கண்ணீரும் இல்ல. எப்ப நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காம கல்யாணம் பண்ணிட்டேனோ அப்பவே அவர் செத்துட்டார். அப்பா, இப்ப திருப்தி தானே? உங்களை நான் தனியா விட்டுட்டு வந்தேனே, அதுக்கு தண்டனையா இப்ப நீங்க என்ன தனியா விட்டுட்டு நல்லா பழி வாங்கிட்டேன். ஐயா, உங்க வீட்டை படிச்சுட்டேன். தேடி விடுங்க. கேக்குறேன், தண்ணிய ஊத்துனே ஊத்துல தேடி. ஐயோட்டம்மா புருஷன் விட்டுட்டு போயிட்டாரு. அதோட மட்டும் இல்ல, அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு. வாக்க பெருதாமா இருக்கா. நீ சொல்லி அந்த அம்மாவா? அதேதான். நீ மாத கழுவு, நான் போயிட்டு இருந்தேன். ரொம்ப இருக்குது. ஐயோ பாவம், புருஷனுக்காக பெத்த தகப்பனே தெரிஞ்சு வந்தியம்மா. அதையாவது நினைச்சு பார்க்க கூடாது அந்த கல்யாணக்கார பாவி. ஆனா நீ ஒண்ணு திட்டம் பார்த்தானா கழுத்தாட்டத்தான். வெள்ளம் அவனை சும்மா விடாதுமா. நீ ஏமாந்து தவிக்கிறாப்பல ஒரு நாளைக்கு அவன் தவிச்சு தனிமரமா நிக்கத்தான் போற, கஷ்டால போறவன். ஆத்துக்காரர் அவதூற பேசினா நாங்க இருந்து போயிடுறேன்.
இதுங்கிற குழந்தைக்கு விளையாட்டு பொம்மையா ஆண்டவன் வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. அது விளையாடிட்டு இருக்கு. நான் கும்பிடுற ராஜராஜேஸ்வரி என்னை கைவிட மாட்டா. என்னைக்கு இருந்தாலும் என் ஆத்துக்காரர் என்கிட்ட வந்து சேருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயோ இதனடி அநியாயமாகுதா? பேட்டைக்கு புச்சா ஒரு ஆள் வந்து கூடாதா? உடனே எல்லாரும் கும்பி தட்டாம வந்து குந்திருவீங்களா? பாடு எதனும் கால் இல்லாத சச்சா கதையா காமிச்சாலும் பாவம் அதேதோ மனசு கஷ்டப்பட்டுங்க வந்தது. அது விட்டமா இந்த காலத்துல சும்மா இருந்தாலே திரும்பி வரது கஷ்டம். நீ சவுண்டுக்குன்னு வேலைக்கிற அவன் எங்க வர போறான் பாரு. நீ அழுவாத. நீ அழுதா எனக்கும் அழுவ வருது. உனக்கு நல்லது கிட்டக்கு எது வந்தாலும் கூட பிறந்த பருப்பு மாதிரி நாங்குற. நீ அதுக்காக கவலைப்படாத. நீ மட்டும் அழுவாதுன்னா படு. உனக்கு இன்னும் ஒரு நாளும் மனுஷன கள்ளங்க இல்லாம எந்த கழு நாக்கணும். அனாவசியமா எழுந்து அங்கேயும் எங்கேயும் நடக்காத. என்ன பச்சை உடம்பு ஜாகிரதை சொல்லிட்டேன். உனக்கு பாலு குழந்தைக்கு சாப்பாடு. உனக்கு சாப்பாடு குழந்தைக்கு பாலு எல்லாம் நான் தரேன். நீ ஒண்ணும் கவலைப்படாது. இன்னைக்கே இவ்வளவு ருச்சி பாத்துருங்கடா. அதுக்கு என்னடா நம்ம கிட்ட தான் ஒரு தண்டு சோறு இருக்க. அவனை விட்டு கூட்டியா சொன்னா போது. சக்கரே சக்கரா வடங்க. இந்த அட்ரஸ் பொண்ணு போய் உடனே கூட்டிட்டு வர. அதுக்கு வேற ஆளை பாரு. பழக்கம் இல்லைன்னா பரவாயில்ல, இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம். மூடு அவுட் ஆயிட போது முரண்டு பண்ணாம சீக்கிரமா போய் கூப்பிட்டு வாடா. ஐ எம் வெரி சாரி. அதுக்கு நீங்க வேற ஆளை பாருங்க. மரியாதையை சொல்ல வச்சை. இப்படி போக முடியாது. முடியாது முடியாது முடியாது. உங்ககிட்ட வாங்கிக்கிட்ட நன்றிக்காக நான் பேசாம இருக்கேன். இல்லை நான் பொருளாதார மாறிக்கிறேன். எடுத்து பேசுறேன் நாய். முதல்ல பெட்டி படிக்கிறதுக்கு வேலை அவன் அதை எடுத்து போனோம். அதுவும் நாம வாங்கி கொடுத்தா அவனுக்கு பக்கு இல்லாத நாய்க்கு வாய் வேறையா? ஒரு நிமிஷம் கூட இந்த ரூம்ல இருக்கக்கூடாது. வேலைகரி பட்டணத்துக்கு போனவன் எங்க இருக்கு என்ன பண்ற லட்ட கூட போடாம நாளை கடத்திட்டேன். இங்க நடக்க கூட விபரீதம் நடந்திருக்கு தெரியுமா? உன் தங்கச்சி யாரோ ஒருத்தனை காதலிச்சா. கடைசி அவனும் கை விட்டு ஓடி போயிட்டான். இவன் தற்கொலை பண்ணிக்கிட்டா. உன் தங்கச்சியை பார்த்துக்கேன் பொது பெற்றிருக்கேன் பார். அதுக்காக இந்த ஊர்ல அடைஞ்ச அவமானம் எல்லாம் போகணும். இந்த துணிமணி இந்த டைரி அவ காதல அவளுக்கு கொடுத்தது. அவளுக்கு எல்லா கண்டாவும் எழுதியிருக்க விவரமா படிச்சு தெரிஞ்சுக்க.
இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். இந்த பைல்வான் வந்து என் கழுத்தை நெரிக்கிற மாதிரி நெஞ்சில மிதிக்கிற மாதிரி வந்தது. எனக்கு பயமா இருக்கு. இங்க இருந்து ஓடிடலாம்டா. இதுக்கு தெரியுமா கனவா பார்த்தா பயப்படுற? ஒரு அருமையான சந்தர்ப்பம் உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பைல்வானை வச்சு அந்த லிங்கத்தை மிரட்டி ஆண்டாளுக்கும் உனக்கும் கல்யாணம் முடிக்க நான் திட்டம் போட்டு இருக்கிறேன். உடனடியா ஆபரேஷன் பண்ணணுமா? இப்பவே அட்மிட் ஆகணும்னு சொல்றேன். ஏமா நீ கவலைப்படுற? நீ ஆஸ்பத்திரியே நல்லாயி வர வரைக்கும் கவலைப்படாது. இல்ல ஆண்டா, இது பெரிய ஆபரேஷன். இந்த ஆபரேஷனோட என் கதையே முடிஞ்சிடும். யாருமா அப்படி சொல்ற? சாவத்தை பாய்க்கிறது நம்ம கையில ஆக்கிது. ஐயா, அதுக்காக என் மனசு போட்டு வாய்ப்புங்கிற எல்லாம் இந்த மாரியாத்தா புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். அப்படித்தான் நடக்கணும்னு சட்டமா இல்ல, வேற மாதிரி நடக்கலாம் இல்லையா? எனக்கு உதவி செய்யறவங்களுக்கு காலம் பூரா நிரந்தரமான சுமையை கொடுக்க நான் விரும்பல. நான் சொல்றது கேளுங்க. என் குழந்தைய ஏதாவது அனாத விடுதலை சேர்த்துருங்க. இதுதான் நீங்க எனக்கு செய்யற உதவி. யார் மராஜேஸ்வரி? நான் தான். பாடுவா. இந்த கருப்பசாமி எங்க போயிட்டான்? ஒருவேளை இதை பார்த்துட்டு ஓடி இருப்பானா? ஊராம் பையே அசந்திருக்கிற போது அடிக்கிற பைய தான் பையா கொடுக்க போறான். 1000 ரூபாய் பேப்பர்ல போட்டுருக்காங்க. என்ன படிச்சு சொல்லியா போட்டுருக்கான்? உன்ன மாதிரி முகர கட்ட உள்ள ஒரு பயலை காணுமா? பிடிச்சு கொடுத்தா 1000 ரூபாய் வெகுமதினு போட்டுருக்கான். இந்த பாரியா, அதை விட விசேஷமான செய்தி என்ன? சிறுநீர் பை கோளாறு காரணமாக படுக்கையில் இளம் பெண். தியாக மனப்பான்மை உள்ள யாராவது சிறுநீர் பையை தானம் செய்தால் பெண்ணை பிழைக்க வைக்கலாம் என்று டாக்டர்கள் கருதுகிறார்கள். அது சரியா? சிறுநீர் பை கொடுத்தா அந்த பொண்ணு குழப்பான யார் கொடுக்கறது? பாரியா, ஆண்டவன் மனுஷனுக்கு 2 சிறுநீர் பைய கொடுத்திருக்கிறான். ஆனா ஒரு சிறுநீர் பைய வச்சுக்கிட்டே திடகாத்திரமா வாழ்நாள் பூரா வாழலாம்னு டாக்டர்களே சொல்லிட்டு இருக்காங்க. அது சரி, யாரு கொடுப்பான்னு கேக்குறிய? இல்ல பாரியா, அதான் தினம் பார்க்கா போய் பெஞ்ச் எல்லாம் கேக்குறிய, போய் கூட. ஐயா, நம்ம வீட்டுல கோச்சுப்பாங்க. நீ என்ன செய்யற? நீ சும்மா சொல்லி தத்துவாங்க தானே, நீ போய் கொடு. போனா போது ஓசியில செய்தியை பத்தி சொன்னா என்னையா சொல்லுவீங்க? இந்த நிலைமையில இந்த உயிரோட இருக்கணுமா? உன் தங்கையை கெடுத்தவனை கண்டுபிடிச்சு பழிவாங்குற முயற்சியிலையும் தோல்வி அடைஞ்சிட்டேன். பட்டதாரியா இருந்தும் வருஷக்கணக்கா வேலை தேடி அலைஞ்சு மானம் கெட்டு மரியாதை கெட்டு ஏன் அலைகிறேன்? இதுக்கு மேல நீ உயிர் வாழக்கூடாது. சாகிறதே மேல், சாகிறதே மேல், சாகிறதே மேல். So, இந்த கிட்னி ஆபரேஷன் உங்களுக்கு சம்மதமா? எஸ் சார். வெரி குட், வெரி நைஸ். இதுல உங்க கைது போடுங்க.
பரவாயில்ல. உங்களுடைய இந்த துணிச்சலான காரியத்தை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. ஒரு சென்னிக்காக நீங்க செய்திருக்கிற தியாகத்துக்கு நாங்க எல்லாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம் சார். நோயாளி யாருன்னு கூட தெரியாம நீங்க செஞ்ச தியாகத்தை பத்தி பேப்பர்ல படிச்சுட்டு உங்களை நேரில் பார்த்து பாராட்டலான்னு. ரொம்ப நன்றி சார். அது மட்டும் இல்ல, சீஃப் மினிஸ்டர் தன்னோட ஃபண்டில் இருந்து உங்களை பாராட்டி 10,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் உங்களை நேரிலேயே பார்த்து பாராட்டணும்னு இருக்க. நீங்க விரும்பினா அரசாங்கத்தின் சார்பில் நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் இருக்கேன். ஆமா, இப்ப நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அன்எம்ப்ளாய்டு. வேலை தேடி அலைஞ்சு வெக்ஸாகி போய் வந்துகிட்டு இருக்கப்பதான் அந்த விளம்பரம் என் கண்ணில் பட்டது. பட்னி கிடந்து சாகிறத விட இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு சாகலாமேன்னு தான் இதை செஞ்சேன். அப்ப கூட இது ஒரு பெரிய தியாகம் நான் நினைக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் நீங்க செஞ்சிருக்கிறது பெரிய சாக்ரிஃபைஸ். உங்களுக்கு உடனடியா வேலை கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு வரேன். ஆயா, நீங்க கூப்பிட்டீங்களா? ஆமா, அந்த வாழ்ல ராஜேஸ்வரின்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இதெல்லாம் கொடுத்துருக்கு. யார் கொடுத்தா? சங்கரையா கண்டிப்பா வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருங்க. பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே. இப்படிக்கு கருப்புசாதி இந்த லிட்டரை பிரிச்சு பாடின உடனே ஆண்டாள் அப்படியே அசந்துருவா. இன்னைக்கு வரட்டும். ஆண்டாளு, நான் யார் தனக்கு தானே பேசி நிக்கிறேன். ஆண்டாளு, நீ அன்னைக்கு பாஸ்கர்கிட்ட கூட்டிட்டு வந்ததுல இருந்து அவருக்கு நான் சகல பாடி ஆயிட்டேன். எல்லாம் வாங்கிட்ட வடை வாங்கின முகூர்த்தம் தான். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா? உங்க அம்மாவை பார்த்தா உங்க பரம்பரைக்கே வெக்கம் வரக்கூடாது. ஆண்டாளு, எங்க நைனாக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சுன்னா எங்க அம்மா இப்படித்தான் கிள்ளாரு. உங்க நைனாவுக்கு சந்தோஷம் வந்தா இதெல்லாம் கிள்ளுவாரா? உங்க அத்தை என்ன திறந்த வழி கலையரங்க நடத்துறானா? இந்த வீட்டுல உனக்கு தெரியாம எதுவும் நடக்காது போல இருக்குத. என்னையா உனக்கு தெரியுமா? சொன்னா தானே தெரியும். ஒரு நாள் ராத்திரி எங்க அம்மா படுக்க நிறைய மல்லிகைப்பூ போட்டாங்க. மல்லிகைப்பூ போட்டு போட்டு ஒரு சொம்பு நிறைய பால் கொண்டு வந்து வச்சாங்க. பாலை வச்சு உடனே நைனாவை கூட்டிட்டு வந்தாங்க. வந்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பல்லாங்குழி விளையாண்டாங்க. உங்க அப்பனுக்கு விவசாயம் கிடையாது. அந்த சமயத்திலே போய் பல்லாங்குழி விளையாடுறது. சரி, பல்லாங்குழி விளையாடுறவனுக்கு ஏன் மல்லிகைப்பூ தூவணும்? அதான் எங்க வீட்டு பக்கத்துல மாட்டு கொட்டா இருக்கு. சாணி வாட அடிச்சுட்டு மல்லிகைப்பூ போட்டாங்க. ஆண்டாளு, இப்படி உட்காந்தே பேசிட்டு இருக்கீங்க. இப்படி சாந்தி பேசுவோமே. நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? எங்க அம்மா வந்து பாஸ்கர் கிட்ட வாடகை வாங்க சொல்லிச்சு. ஆண்டாளு, பாஸ்கர் கொடுத்தா தான் வாங்குவியா? நான் கொடுத்தா வாங்க மாட்டியா? சரி, நீ கூட வாங்கிக்கிறேன். வாடகையா? கிழக்கு பள்ளி தானே. குடு குடு குடு. நினைச்சது ஆண்டாளு, இந்தா. ஏயா, நீ ஆம்பளை தானே? சத்தியமா லட்சணத்தை பாரு. அதுக்கே கை இப்படி நடக்குது. அது உள்ள இருக்கிற விஷயம் அப்படி. வயசு பொண்ணு வாடகை ஏதியா வந்தா? அம்மாதான் அனுப்பிச்சாங்க. அது கரெக்டா? நீ ஏன் வாடகை வாங்கின? பாபா ஊட்டாண்ட அம்மா கிட்ட சொல்லி ஓத வாங்கி கொடுக்குறேன். என்ன புதுசா தினம் தான் அடிக்கிறா? இது இது நாயுடு அதை கொடுத்துருங்களேன். பிளாக் அண்ட் ஒயிட்டா பொம்பளை வாடகை கொடுக்குறீங்க? என்ன அங்க பார்வை கையில நடுக்கம் ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க போல இருக்கு. எந்த தப்பும் இல்லைங்க. பேச்சே சரியில்லையே. அந்த கவரை கொடுத்துருங்களேன். என்ன கொடுக்கறது திருப்பி வாங்குறது? 10 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் வாடகை கொடுத்துருக்கீங்க.
அந்த தடிப்பை பைரவான்ட்ட சொல்லு. மாசம் இப்படி மழை கவர்ல போட்டு கொடுக்கணும்னு சொல்லு. இல்லங்க கவருக்கு உள்ள இருக்கிறது. அதைத்தான் பண்ணா நான் எண்ணி பாத்துக்கிறேன் வீட்டுல போய். இல்லங்க அது நான் சொல்றேன். நீங்க அந்த கவரை கொடுத்துருங்க. நீங்க என்ன எதை கண்டாலும் ஊரு அசிங்க முடிச்ச பையன். இன்னும் உங்களுக்கு புரியலையே. என்னத்த புரியல? இதுல என்ன புரியுது? அது கொடுத்துருங்களேன். கண்ட இடத்துல கை வைக்காது. கருப்பு ஏண்டா ஒரு லவ் லெட்டர் எழுதி அது உள்ளதான் வைக்கணுமா? பின்னாடி விளக்கமாத்து குச்சியில குத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு அலைவாங்க. இது கவரை பிரிப்பான், தோலை உரிப்பான். நீங்க எல்லாம் என்ன ரொம்ப புகழ்றீங்க. நீங்க செஞ்ச இந்த பெரிய உதவிக்காக எங்க டிபார்ட்மெண்டே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. நீங்க இப்பவே டிஸ்சார்ஜ் ஆகலாம். டாக்டர், நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை பார்த்தது இல்லை. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த பொண்ணை நான் பார்த்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓய் வாங்களே. குட் மார்னிங் டாக்டர். அம்மா ராஜேஸ்வரி, மிஸ்டர் சங்கர் இவரும் உங்க உயிரை காப்பாத்தார். ராஜி, இனிமே நீ எந்த காரணத்தை கொண்டு அழவே கூடாது. தைரியமா இருந்து உடம்ப பார்த்துக்க. மிஸ்டர் சங்கர், பேசிட்டு புறப்படுங்க, நாங்க வர்றோம். உங்களுக்கு நன்றி சொல்ற நிலைமையில நான் இல்ல. நானும் அதை எதிர்பார்க்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏதோ பெரிய தியாகம் பண்றதா நினைச்சுட்டு எனக்கு இப்படி ஒரு கடுதியை செஞ்சுட்டேன். என்ன நான் கருதி செஞ்சதா? வாழணும்னு துடிக்கிறவங்களுக்கு இந்த உதவி செய்திருந்தா உங்களை வாழ்த்துவாங்க. சாக போறவங்க சந்தோஷத்துல இருந்தவங்களை காப்பாற்றுறது கருதி இல்லாம வேற என்னவா? கடவுளும் என்னை கைவிட்டுட்டாரு, கட்டினவனும் என்னை தெருவில் விட்டுட்டாரு. கழுத்துல தாலியும் கையில குழந்தையுமா எத்தனை நாளைக்கு ஒண்ணு பத்தினி கிடணும், இல்ல பட்டினியா கிடந்து சாகும். எனக்கு ரெண்டுமே முடியல. நல்ல வேலை எனக்கு சீக்கிரமா விடுதலை கிடைச்சிரும்னு சந்தோஷமா இருந்தேன். நான் பிறந்த நேரம். அப்படின்னா நாம ரெண்டு பேரும் ஒரே நேரத்துலதான் பிறந்திருக்கோம் போல இருக்கு. நான் கூட உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக இங்க வரல. தியாகங்கிற பேரால என்ன சாகடிச்சுக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ் நினைச்சுதான் இங்க வந்தேன். எனக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். இதுல இருந்து எனக்கு ஒண்ணு புரியுது. மரணம் கூட வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தான் வரும் போல் இருக்கு. இதுவரைக்கும் எதுக்காக வாழ்ந்தோம்னு தோணுச்சு, இனிமேதான் எதுக்காகவும் வாழணும்னு தோணுது. ஏமாற்றம் காரணமா நீங்க ஏதோ பேசுறீங்க. இனிமே எந்த காரணத்தை கொண்டு நீங்க தற்கொலை முடிவுக்கு வரவே கூடாது. அதான் எதிர்ப்பு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சங்கர், டேக் யுவர் சீட். தேங்க்யூ. கலெக்டர் உங்களை பத்தி ரொம்ப ரொம்ப சொல்லியிருக்காரு. அதோட உங்களை பத்தின ஆர்டிக்கலை ஜஸ்ட் நவ் இப்பதான் படிச்சேன். தேங்க்யூ சார். இந்தாங்க நீங்க அனுப்பின அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஆமா, இப்ப அந்த பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா சார். ஆனா கடைசி வரைக்கும் நான் அவளுக்கு உதவி செய்ய வேண்டியவன் ஆயிட்டேன். அப்படின்னா கணவனால கைவிடப்பட்ட ஒரு அவல பெண் அவள். அவளையும் அவ குழந்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்துருச்சு. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அவங்களை இருக்க வைக்கத்தான் ஒரு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு அவல பெண்ணுக்காக உதவி செய்த உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு சொந்தமான ஒரு வீடு ரொம்ப நாளா பூட்டியே கிடக்கு. வேணும்னா நீங்க அதிலேயே தங்கிக்கணும். இந்தாங்க சாவி. இல்ல சார், இதெல்லாம் நான் சும்மா ஏத்துக்கிறது இல்லை. வேணும்னா உங்க திருப்திக்கு வாடகையா ஏதாவது ஒரு தொகையை கொடுத்துருங்க. செலவு செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவுதான், நீ காப்பாத்திட்டியே. பொம்பளை எப்படியாவது பிழைச்சுக்குவா. அனாவசியமா தெரியாதவங்களை பத்தி தப்பா பேசக்கூடாது. உலகத்துல பொம்பளையோட கிடைக்கல, காசு கொடுத்து 1000 பேர் கிடைப்பாடா. அண்ணன் தங்கையோட பிறந்திருந்தா தான் அந்த அருமை தெரியும். அண்ணன் தங்கச்சியா கவனிச்சுக்கிறோம். வேப்பங்கும்ப மூரிச்சு வச்சு
என்னம்மா ராஜு, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போறியே, அழைச்சிட்டு போக வேற வரல? தொடருங்க. ஓ, அதெல்லாம் என்ன, வேற சாரி மாத்திக்கிறது தானே? யோசிக்க வேண்டாம், உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். புடவை மாத்திட்டு புறப்படு. என்ன வாங்கிட்டு வந்திருப்பார்? நேற்று காண்பித்தேன், அந்த புடவையாத்தான் இருக்கும். ரொம்ப நன்றிங்க. எங்க போறேன்? உன் நிலைமை புரிஞ்சுதான் நான் வீடு பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். புரியல. இப்ப நீ இருக்கிற பலவீனமான நிலைமையில யாருடைய உதவியும் இல்லாம நீ இருக்க முடியாது. அதுக்காக சந்தேகப்படாம என் கூட வா. உங்களை நான் சந்தேகப்படாம இருக்கலாம். நீங்க ஆம்பளை, 1000 சொல்லுங்க. ஆம்பளையாவது பொம்பளையாவது இத பாரு, இதுவரையில நானும் உன் நிலைமையில தான் இருந்தேன். இப்ப எனக்கு அரசாங்க ஆதரவு, 1000 ரூபாய் சம்பளமும் கையில இருக்கு. ஊரை பத்தி கவலைப்பட்டு இருந்தா நாம வாழவே முடியாது. நீ வெயிட் பண்ணு, நான் போய் டாக்ஸி பண்ணேன். நானும் பாப்பாவுக்காக தான் இந்த வீட்டையே வாங்கினேன். என்ன இருந்தாலும் விலை அதிகமா போச்சு. இந்த பாரு, விலையை பத்தி எனக்கு கவலை இல்ல. உன் விருப்பம் நிறைவேறிச்சுல, அது எனக்கு போதும். வீடு ராசியான வீடு, எங்க பார்த்தாலும் அழகா இருக்கும். நான் வரட்டுங்களா? சரி, கிளம்புங்க. வராஜி,
திரும்ப வந்து நான் இங்க இருக்கிறத பார்த்தா மறுபடியும் அவரை பிரிஞ்சுதானே இருக்கணும். பேசாம இங்க இருந்து போயிடுறேன். அடி பைத்தியக்காரி, உயிரையும் பொருட்படுத்தாம இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கான். அதை மறந்துட்டு போறேங்கிறிய, நீ எங்க போவ? வீண மனசை போட்டு குழப்பிக்காத. நீங்க சமயம் பார்த்து ஓடிடுவோம். அரே பால்காரன் ஆயிடுவோம். லெட்டர் படிச்சு கொதிச்சுட்டு இருப்பான். ஓடிடுவோம். அது என்னன்னு பாத்து ஏன் பயப்படுறேன்? ராட்சிக்கு கரப்பான் போச்சுன்னா பயம் போல இருக்கு. பயப்படாதீங்க. இதுக்குள்ள நான் பிடிச்சி அடைச்சிட்டேன். நாங்க எடுக்கலாம். வாங்க. ரொம்ப குளிர். சீரட் இருந்தா கூட சீரட் தானே. உனக்கு சூடு சொன்ன மான வெக்க இருக்குதா? நானும் இப்ப கலங்கி போயிருக்கிறேன். வேணும் கொடுக்க முடியாது. ஐயோ, ஆனா ஒரு நிபந்தனை. வாழை கொடுக்க வேணும். என் கண்ணு முன்னால இந்த கருப்பனை வெள்ளையனையும் அழிச்சு தீர்த்து கட்டணும். எதுக்கு தீர்த்து கட்டணும்? எதுக்கு அந்த காலை பயிரை என் மனசுக்கு லவ் லெட்டர் எழுதுறாங்கடா. லவ் லெட்டர்? ஆமா. அச்சாய் ஒண்ணு எனக்கு டப்பா இல்லையா? 4 லாரியா கூட டப்பா செய்ய போறியா இல்லையா? ஐயோ, இது நம்ம பசங்க அடிக்க கூடாது. நீ சுத்தமான பயவானா இருந்தா போட்டு குடிச்சிருக்கான். இந்த அடிச்சு தரத்து. ஐயோ, இவரு பெரியவர் அடிக்க கூடாது. மத்தியானத்துக்கு வேண்டிய மருந்தெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு கையெழுத்து போட்டு குழந்தைய நான் அழைச்சிட்டு வந்தவன். அவ அங்கேயே இருக்கட்டும். இப்ப அழைச்சிட்டு வந்தா கூட ஒரு நாளைக்கு அங்க கொண்டு போய் சேர்க்கத்தானே வேணும். நான் உயிரோட இருக்கிற வரையில அந்த குழந்தை அனாதைன்னு அங்க இருக்க வேண்டிய அவசியம் ஒரு நாள் வராது. பெத்த தகப்பனே விட்டுட்டு போயிட்டான். மத்தவங்களுக்கு எப்படி அக்கறை இருக்க முடியும்னு நினைக்கிறியா? பாக்குற பொண்ணையெல்லாம் தன்னோட மனைவின்னு நினைக்கிறத போல பாவமும் எதுவும் இல்லை. ஆனா அதே நேரத்துல பாக்குற குழந்தையெல்லாம் தன்னோட குழந்தைன்னு நினைக்கிறத போல தர்மமும் எதுவும் இல்லை. அது ஏன் குழந்தை இப்படி சொல்றதுனால அதுக்கு தாயா இருக்கவ எனக்கு மனைவியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. என் மேல நம்பிக்கை இருந்தா இதுல கையெழுத்து போடு. அப்புறம் உன் இஷ்டம். இந்த லெட்டரை ஹாஸ்டல் வார்டனுக்கு காட்டிட்டு குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. குழந்தை நல்லா படிச்சுக்கிட்டு இருக்குது. இங்கேயே படிக்கட்டும். படிப்பை கெடுத்துறாதீங்க. சரிங்க, வரோம். போயிட்டு வாங்க. மம்மி, மாமா உன்னை கூட்டிட்டு. மாமா இல்ல, டாடி வந்து கூட்டிட்டு வந்தார். டாடி போய் மாமா சொல்ற, உனக்கு ஒண்ணுமே தெரியல. உனக்கு அவர் அப்பான்னு யார் சொன்னா? நான் தான் சொன்னேன். கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ இருக்கிற கடவுள்கிற சக்தியை கல்லுல இருக்கிறவா நம்புற போது அன்பும் பாசமும் நிறைஞ்ச மனுஷன் ஒரு குழந்தை அப்பா நினைக்கிறதுல என்ன தப்பு? அது தப்புன்னு நான் நினைக்கல. 4 பேர் என் நடத்த தவறுன்னு நினைச்சிடக்கூடாதுன்னா. 4 பேர் தவறுன்னு நினைக்கிறதுனாலே ஒருத்தி தவறாயிடுவான்னா உலகத்துல பத்திரிங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாம. குழந்தையோட பேசிட்டு நான் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணேன். அப்பா ரொம்ப நல்லவர் இல்லம்மா? இல்லம்மா, அவரும் அப்பா இல்ல. அவரும் அப்பா இல்ல. நம்ம ஆதரிக்கிற தெய்வமா. டப்பா
ரூபாய் என் கைக்கு வராம எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். ஐயா உனக்கு என்ன ஆச்சு? டப்பா பப்பான்னு ஏதோ உளறிக்கு நிக்கிற. காத்துல கீத்துல ஏதோ கருப்பு கலந்துருச்சா? கருப்பு கலந்துருச்சு. அடே கருப்பா, உன்னை கலக்குறேன் பாரு. எனக்கு ஒரு உதவி செய்யறியா? என்ன இந்த மாதிரி கேட்டுக்கு நிக்கிற நீ? உனக்கு சுருட்டு வாங்கியாரு, அவ்வளவுதானே வாங்கியாரு. ஐயோ சுருட்டு கிருட்டெல்லாம் ஒண்ணு வேணாம். சிகரெட் டப்பா. சிகரெட்டா? இது அம்மா நாள் அந்த பழக்கம். நான் சிகரெட் எல்லாம் பிடிக்க மாட்டேன், வேற விஷயம். நான் சொல்ற இடத்துல அந்த சிகரெட் டப்பா இருக்கு, அதை எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்த என்ன வேணாலும் நான் தர்றேன். சத்தியமா தர்றேன். லிங்கநாயுடு மேல சத்தியமா நானும் தர்றேன். எங்க இருக்கு? அதுல அன்னைக்கு கடுதாசி கொடுத்தானே கருப்பேன். ஐயா கருப்பு கருப்பார கருப்பேன். நான் அந்த டப்பாவை உன் கையில கொண்டுக்கிட்டாக்கா நீ எனக்கு கருப்பனை கட்டி வைப்பியா? கருப்பனை கட்டி வைக்கிறேன், கட்டி வைக்கிறேன். கருப்பா, உனக்கு ஒரு கல்யாணம் கேடா பாக்குறேன்டா, யோசியம். உங்களுக்கு சமம் வேண்டாம், நானே உடுத்தி சாப்பிட்டேன். எனக்கு சிரமானுப்பட்டா நானே சொல்றேன். நீ கொஞ்சம் சாப்பிடு. அம்மாவுக்கு ஊட்டி விடுங்க டாடி. இல்லம்மா, நான் உனக்கு ஊட்டி விடுவேன், நீ அம்மாவுக்கு ஊட்டி விடணும். என்ன ஒண்ணு யாரு இதெல்லாம் கேட்டு சொல்ல? நானும் ஏதாவது செய்யணும்ல, நீ கொன்னும் இல்ல. சரி வா, மெதுவா வந்து உட்கார். வா. இந்தா கொஞ்சம் சாப்பிடு. ராஜி, என்ன வாய் ஆன்னு திறந்துகிட்டே இருக்க? அது என்ன சிரிப்பு? ஒண்ணுல, நீங்க சாத்துக்குடி உரிச்சு எனக்கு ஊட்டி விடுறதா ஒரு ஞாபகம். ஊட்டியாவது காஷ்மீராவது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்தா நீயே உரிச்சு சாப்பிடு. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம கோயிலுக்கு போலாம். நான் வரல. ஏன்? கோயிலுக்கு போய் போய் நான் வாங்கிட்டு இருக்கேனே வரோம், அது போதும். ஒரு ரிலீஃபுக்காகத்தான் சொன்னேன். நான் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துடுறேன், ரெடியா இருக்கேன். விஜய், டாடா. டாடா டாடி. இதுல எல்லாம் நான் ஜாதி வித்தியாசமே பார்த்ததில்லை. விஸ்கி, ஜின், ரம், கான்யாக், ரால், சல்யூட், கிங் ஆஃப் கிங்ஸ் ஆஃப் குயின் எல்லாம் டேஸ்ட் பண்ணி. ஆமா, எஸ். ராஜின்னு ஒரு பொண்ணு, அவங்க அப்பா ஏதோ புரோகிதரா, ஆனா ரொம்ப அழகா இருந்தான். பியூட்டிஃபுல் கேர்ள், அட் சேம் டைம் வெரி இன்னசென்ட். கல்யாணம்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன். காரியத்தை மட்டும் நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் பட்டர்ஃபிளை காலேஜ்ல பாடம் படிச்சுட்டு இருந்தா. நான் கட்டில் அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தேன். என் கண்ணில் பட்டது எதையுமே நான் கட்டிலறைக்கு கொண்டு வராம விட்டதே இல்லை. மை டார்லிங், லுக், one more darling, this will be the last round. No, you can perfectly like I will stand very straight. See, I'm perfectly all right. Nothing happens with it. I'm out straight. அம்மா, என் கூட படுமா. நீ தூங்குமா, நான் அப்புறம் படுத்துக்கிறேன். படுமா. படுத்து தூங்க மாட்டேன்.
டாடி டாடி நீங்களும் எங்க கூட வந்து படுத்துக்கோங்க டாடி. விஜி, நீ போய் அம்மாட்ட படுத்துக்குமா? இதுக்குதான் நான் அப்போ சொன்னேன், இது இங்க அழைச்சிட்டு வர வேண்டாம், அங்கேயே இருந்துட்டு போட்டு சொன்ன கேட்டா தானே. இப்ப நீ வந்து படுக்க போறியா? என்னை வேதனைப்பட வச்சு வேடிக்கை பாக்குறேன். இதுக்கு நான் என்ன பதில் சொல்லி புரிய வச்சிருது? படி, வர போறியா இல்லையா? மடக்க தாலி தயாரா வச்சிருக்கிறேன். அந்த போஸ்டரை மடக்க இது கரப்பாம்பூச்சி டப்பா கொண்டா. கரப்பாம்பூச்சி கூடவே இந்த தாலியும் வச்சிருக்கிறேன். தாலி கட்டுற வரைக்கும் கரப்பாம்பூச்சியின் தாலி தைரியம் பிரிக்கவே படாது. கால் இருக்கா பாருடோய். நான் பேயா ஏயா பேய் உனக்கு சூடா பால் கொண்டு வருமா? கை சுட போது என்கிட்ட கொடு. ஆமா, எங்க அந்த பாச கயிறு? அதான் உங்க அப்ப அப்பால வந்து போடுவேன். ஆண்டாது என்ன திடீர்னு என்கிட்ட இப்படி ஒரு நிசா மீட்டு? அடே அடே வேண்டாம், வீணா அவங்க அப்பா உன் முதுகுல டப்பாவை கேட்ட போறாரு. அழகு உனக்கு எங்க வேலை? நீ பாயெல்லாம் சுட்டிட்டு வெளியே போ. அதானே, அது சரி. பாலை கொடுத்து தேனா பேசுற வீணா நான் இருக்கு. வேண்டாலு என்ன மோதிர பாலை குடிச்சிட்டு சீக்கிரமா சொம்ப கொடு. வெட்ட போற ஆட்டுக்கு மஞ்சள் தண்ணி தெளிக்கிற மாதிரி பாலை கொடுக்குற. என்ன நடக்க போகுது? வேண்டாலு பாலை குடிச்சிட்டேன். அடுத்து ஒண்ணும் இல்ல, நான் வந்த வேலை முடிஞ்சது புறப்படும். அந்த வேலையா? அதான் சூடா பால் கொண்டு வந்தல, அதை நீ குடிச்சிட்டிய. பேசாம பாடு. படுக்கவா? இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? நான் ஏதோ புரட்ட போறேன்னு இந்த பையன் சுட்டிட்டு வெளியில போய் பணியில கிடக்கான். டேய் இங்க வாடா. நீங்க யாரு? நாங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ். சரியா சொன்னா, பார்ட்னர்ஸ். இன்பத்துல துன்பத்துல எல்லாத்துலயுமே பங்கு போட்டுக்கிறவங்க. நின்னுட்டு இருக்கல, உள்ள வாங்க. நாங்க விருந்துக்கு வந்திருக்கிறோம். இந்த நேரத்துல அவன் வெளியில போயிட்டானே. அவர் இல்லாட்டா என்ன? அதுவும் சரிதான். அவன் இல்லாத போதுதானே விருந்து வைக்கணும். இடம் தான் சரியில்லை. என்ன பாக்குறேன், இன்னைக்கு முதல்ல விருந்து வைக்கிறேன். ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் ஏற்பாடு பண்ணிருக்கேன். வரையா? அதுக்கு வேற ஆளு பாருங்க. ரெண்டு சொல்லிய போங்க. ரொம்ப நேரமா வெளியே காத்துட்டு இருக்கு. செய்யப்பட்டா புறம்போக்கு நிலத்துக்கு நீ என்ன உரிமை கொண்டாடுறது? என்னாச்சு? நாங்க போட்ட சோத்தை தின்னுட்டு எங்களே அடிக்கிறான். அப்படியா? கொடுத்த பணத்தை கேட்டா அடிக்கிறாயா? அடிக்கிறானா? அந்த பணத்தை நான் வாங்குறேன் பாரு. எங்க இருந்தா ஒரு குட்டியை இசைட்டு வந்து இந்த பேட்டையை நாரடிக்கிறான். கசமால கசமால கொடுத்த பணத்தை கேட்டா அடிக்க வர்ற சோமாரி. இந்த வாய்க்க
சம்பந்தம் இருக்கு? ஊரா முண்டாட்டி ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வந்து கலாச்சாரம் பண்றியா? என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. அவங்க 2 பேரும் எங்கிட்ட தகாத முறையில நடந்துகிட்டு அவரையே அடிச்சுட்டாங்க. பேசுறது வாய் மூடு. நீ வாய மூடுறா. கட்ட பொண்டாட்டிக்கு சோறு போட யோகியதை இல்ல கசுமாலம் பெருசா பஞ்சாயத்து பண்ண வந்துட்டானுங்க. இத பத்தி யாராவது குறைப்பாடா பேசுனீங்க தொடக்க கட்ட பிஞ்சு போயிடும். போங்கடா எல்லாரும். நீ உள்ள போமா. எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். நீ நிக்காத. நீ பக்கத்துல கீழே இருந்தா பாத்துக்கிட்டு பேசாம கருத இல்ல. இந்த பசங்க அத்தனை பெரிய கீழ்ச்சி பத்தி தெரியுமாக்கா? நீ கம்மன்றா கீசன். ஏயா இன்னாயா வேடிக்கை? ஒரு இடத்துல சண்டை நடக்க கூடாது. உடனே கும்பல் கூட்டிடுவீங்க. சண்டைய விலைக்க யோகியதல்ல வேடிக்கை பாக்குறாங்க. போகட்ட பசங்க போங்கடா எல்லாரும். ஐயா நீங்க உள்ள போங்கய்யா. எங்க போறேன்? பதில் சொல்லு ராஜி. ஏன் போறேன்னா பதில் சொல்ல முடியும். எங்க போறேன்னா நான் என்ன சொல்ல முடியும்? அப்படி நீ போற மாதிரி என்ன ஆயிடுச்சு? உன்னை நான் எங்கே போறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். நீங்க அனுமதிச்சாதான் நான் போனேன்னா எனக்கு அதுக்கு அர்த்தம் புரியல. எனக்கு புரியுது. சொல்லுங்களேன். நான் இந்த குழந்தைக்கு அப்பா. நேக்கு வேணும்னா வேலைக்காரன்னு வச்சுக்கே. வெளியே சொல்லாதீங்க. சிரிப்பா. பைத்தியம் கூட தான் சிரிக்கும். இல்ல பைத்தியக்காராலையும் பார்த்து சிரிப்பா. என் வாழ்க்கையை நான் விமர்சனத்துக்கும் விவாதத்துக்கும் ஆளாக்க விரும்பல. நீங்க உண்மையிலேயே எனக்கு உதவி செய்ய நினைச்சா என்ன எங்கேயாவது தனியா வாழ விடுங்க. நான் வாழ முடிஞ்சா வாழ்றேன். இல்லன்னா தற்கொலை பண்ணிக்க போறியா? நான் அவ்வளவு சுயநலக்காரி இல்ல. நான் மட்டும் தற்கொலை பண்ணிட்டேன். அதுக்கு முன்னால ஒரு கொலையும் நான் செஞ்சுட்டு போகணும். யார கொலை பண்ண போறேன்? மத்தவாட கொலை பண்ண முடியுமோ? நான் கஷ்டம் ஒண்ணு இருக்கேன். என்ன சொன்னேன்? இத கொல்லத்துக்கு நீ யாரு? இத சொல்ல நீங்க யாரு? நானும் அப்படி சுலபமா கேட்டதான். ஆனா உங்களுக்கு கடன் பட்டிருக்கேனே, நன்றி கடன். என்னால அப்படி கேட்க முடியல. ஊரெல்லாம் கூடி பழி பேசுற மாதிரி ஆயிட்ட பின்னாலையும் இந்த உயிரை வச்சுட்டு இருக்கணும்னு யார் அடிக்கிறா? பழி சொல்ல நினைச்சா யார பத்தி வேணாலும் பழி சொல்லலாம். இங்க ஒரு பெண் வாடகைக்கு கிடப்பான்னு போர்டு எழுதி வாசல்ல மாட்டி விடுங்க. மத்தவா சொல்றதுக்கு முன்னாலே நாம சொல்றது நல்லது. உன்னை பத்தி எதாவது பேசினானோ அவன் வீட்டு முன்னாடி எல்லாம் எழுதி போடத்தான் போறேன். நான் உன்னை வாழ வைக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னை விட்டுட்டு போனவன் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கிறேன். இந்த முயற்சியை நான் வெற்றி அடையலைன்னா அப்புறம் வயசப்படி செய்யலாம். நான் அதை தடுக்க மாட்டேன். காரணம் அப்ப நான் இருக்க மாட்டேன். நான் நேற்றுக்கு வந்துட்டேன் பாரு. நேரம் ஒரு முறை போயிருந்தேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. எப்ப இவ்வளவு பெரிய கேவலம் பண்ணி அந்த பெண்ணை காப்பாத்திட்டு இப்ப அவர்களே நீ கெட்ட பேர் எடுத்துக்கணுமா? நீ 1000 பேசலாம். ஆனா இன்னொருத்தனுடைய மனைவி கிட்ட தகாத ஒரு வச்சிருக்கின்றத ஊர் பேசுது. ஓடி ஒருத்தனுக்கு ஒருத்திதான் மனைவியா இருக்க முடியும். மற்றவங்க எல்லாம் தாயா தங்கையா இருக்கணும்னு நினைக்கிறவனா ஆட்சியோட கணவனை கண்டுபிடிச்சு அவகிட்ட ஒப்படைச்சே தீர்வு. என் தங்கச்சிக்கு கிடைக்காத வாழ்க்கையை ராஜிக்கு அமைச்சு கொடுக்கிறவா என் லட்சியம். அவளை நான் என் தங்கையா தான் பார்க்கிறேன். கண்ணின் மணியே இளங்கண்ணி தமிழே உன் அண்ணன் மடி மேல் செல்ல கண்கள் வளர்வாய். என் கண்ணின் மணியே இளங்கண்ணி தமிழே உன் அண்ணன் மடி மேல் செல்ல கண்கள் வளர்வாய். பொட்டிட்டு பூச்சூட்டவா உந்தன் சேலாடும் கண்ணுக்கு மைதீட்டவா. செந்தூர பொட்டிட்டு பூச்சூட்டவா உந்தன் சேலாடும் கண்ணுக்கு மைதீட்டவா. தங்கத்தில் ஓர் தொட்டில் நான் போடவா பெற்ற தாய் போல தாலாட்டு நான் பாடவா. கண்ணின் மணியே இளங்கண்ணித்தமே உன்
அண்ணன் மடி மேல் செல்ல கண்கள் வளர்வார். கல்யாண ஊர்கோலம் போகின்றது, அந்த கையோடு நான் தந்த சீர் வந்தது. கல்யாண ஊர்கோலம் போகின்றது, அந்த கையோடு நான் தந்த சீர் வந்தது. 2 மாதத்தில் தாயாகலாம், தாய் என்றாலும் நீ எந்தன் சேயாகலாம். கண்ணின் மணியே இளம் கன்னித் தமிழே, உன் அண்ணன் மடி மேல் செல்ல கண்கள் வளர்வாய். அண்ணா அண்ணாவென்று யார் சொன்னது, கண்ணிலான அந்த வெள்ளத்தை யார் தந்தது. அண்ணா அண்ணாவென்று யார் சொன்னது, கண்ணிலான அந்த வெள்ளத்தை யார் தந்தது. கண்ணோடு ஒளியாக யார் நின்றது, உன்னை காணாமல் நான் வாட யார் செய்தது. கண்ணின் மணியே இளம் கன்னித் தமிழே, உன் அண்ணன் மடி மேல் செல்ல கண்கள் வளர்வாய். கண்கள் வளர்வாய், கண்கள் வளர்வாய். ஐயா, நான் வெத்தலை மடிச்சு கொடுக்கும் போது ஒரு மாதிரியா பார்த்து சிரிப்பியா? அப்படித்தான் சிரிங்க. என் ஆசை மகளை ஒரு காரியமா அனுப்பிச்சிருக்கேன். அது வந்த ஒரு பாடுதான் அந்த அது சிரிப்பெல்லாம். வந்துட்டியா வந்துட்டியா? என் எதிரிய ஒழிக்க இது ஒரே வழி. எதிரி டப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியலையா? புரியாது, இது என் சொந்த விஷயத்துல கண்டுக்காத. எனக்கு தெரியாம என்ன சொந்த விஷயம்? ஆமா. ஐயா, மைய வச்சிருக்கியா? விளையாடுறியா நீ? விளையாட்டா? ருத்ர தாண்டவமே நடக்க போகுது. அப்படி நடக்கல நான் அன்னைக்கே நாயிடு இல்ல. ஐயோ பிரிக்காத பறந்துரும். என்னம்மா தாலி செய்யுது? ஐயா, எதிரிய ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு தாலி கேட்டு கையில வச்சுக்கிட்டு 2வது பொண்டாட்டியாவா நீ தேடுறேன்? ஐயோ இல்ல. ஐயோ போகாத, உங்க அப்பா அடிப்பா. ஐயோ இந்த ராஜா பெரிய புத்திசாலி. போட்டோ நெகட்டிவ் ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டு வந்ததையும் அதெல்லாம் எடுத்துட்டு போறதையும் நினைக்கிற போது திட்டம் போட்டுதான் இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு தெரியுது. அப்படி என்ன சொல்லாதீங்க, அவர் என்ன ஒரே வச்சுருந்தேன். பெண்களை இப்படித்தான் ஏமாளிங்க. ஆம்பளைங்களோட வார்த்தைகள் வசிய மருந்துல எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்க தெரியுமா? அவனை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? இருங்க வரேன். நல மகாராஜாக்களுக்கு இந்த நாட்டில் பஞ்சமே இல்லை. ஒரு அயோக்கியனோட அப்பாட்சி பத்திரம் இது. என் தங்கச்சியை கெடுத்து அவனை தற்கொலைக்கு ஆளாக்குற செண்டாள தைரியம் இது. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், 90 நாள் விட்டுட்டு போன செண்டாள. உங்க தங்கச்சியுமா? தங்கச்சி மாண்டா இல்லைங்க, உங்க தங்கச்சி அண்ணன். இன்னும் எத்தனை பேர் இப்படி கெடுத்திருக்கானோ? இப்ப அவர் எங்க இருக்க? தெரியலையே. தெரிஞ்சிருந்தா வெட்டி கூறு போட்டு கசாப்பு கடை வச்சிருப்பேன். இப்படி ஏதோ மாநிலம் பண்ணுவான். கிடைக்கிட்டு சொல்றேன். அடையாளம் ஏதாவது இருக்கா? அவருக்குன்னு வேற அடையாளம் நான் என்ன சொல்றது? கண்ணுல கண்ணீரும் கையில குழந்தையும் தான் அடையாளமா விட்டுட்டு போயிருக்காரு.
எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்க. நான் வர்ற வரைக்கும் குழந்தை பத்திரமா பாருங்க. வரேன். This is my diary. Thank you very much. Thank you. இந்த விலாசம் எங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த பக்கம் பாருங்க. Thank you. இப்படி. விலாசம் தெரியலையே. அந்த பக்கம் போய் பாருங்க. அன்னைக்கு என் பிரீஃப் கேஸும் டைரியும் காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு என்ன தேங்க்ஸ்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறது வருஷம் தானே. ஆமா, நீங்க பெங்களூர்ல இருக்கீங்க? இல்ல, வேணாலும் ஏறுங்க கூடி. ஆனா எனக்கு வாடகையை கொடுத்துருங்க. கவலைப்படாதே, உங்களுடைய பாக்கியத்துமே அடுத்த ரவுண்டில் பத்திரமாக திருப்பி தரப்படும். அடுத்த ரவுண்டா? ஆமா, என்ன குத்து சண்டை? புது ரவுண்டு, புது தயாரிப்பு. என்னுடைய, அதாவது என்னையே வந்த என் சிஷியன் துபாய் கா பச்சா கரப் 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 நல்லா தான் இருக்கு. நீ சமாதி ஆகுறதுக்கு முன்னாடி சமாதியா அட முக்கிய அடைகிறதா மூதேவியா? அதுவா? அந்த வெள்ளையும் கருப்பையும் மாறுநாள் மாறுகை வாங்கிடணும். தாராளமாக வாங்கிவிட. அச்சோ, இந்த விஷயம் அவங்க காதுல விழுந்ததுன்னா என்ன கண்டங்கண்டமா வெட்டி காய போட்டு கருவாடாக்கி பர்மா பஜார்ல கொண்டு வித்துருவாங்களே. ஏன் நான் மாத்திரம் ஒண்ணு வைக்க மாட்டேனா? எப்படி முடியும்? இப்படி முடியும். எப்படி என்று இந்த மாதிரி அந்த ஆமாம் ஆமாம், இவன்தான் என்னுடைய தலைப்பிரசவம், தலையாய சிஷ்யன். சரி சரி, என்ன யாருன்னு சொல்லு. சொல்றேன். அரே பச்சா, இவர்தான் நாயுடு. இல்ல பச்சா, அந்த வெள்ளையும் கருப்பையும் மாறுகால் மார்கை வாங்கணும். என்ன சலனமே இல்லாம இருக்கிறார்? நின்று வச்சா விஷயத்தை சொல்லையா? நான் சொல்றேன். துபாய் கா பச்சா, 2 ஆத்மி மர்டர் கரோ. அலிபாபா குகை மாதிரி இல்ல. இவன் அங்கிருந்துதான் கண்டெடுக்கப்பட்டவன். எங்க இருந்து எடுத்தா? விஷயத்தை சொல்லி தொலையா? சொல்றேன். பிளாக் அண்ட் ஒயிட். அவன் இந்தியில பேசி உணர்ச்சி வசப்பட்டுட்டான். மாங்கல்யம் தந்தது நான் தானே, மட மாமனார் மொழியில் மண் தூவி கண்ணா பின்னாரு அலையாமே கட்டிடமா கணக்கு பண்ணிக்கோ. ஐயோ, என் தலையெடுத்து இந்த அயோக்கிய பயலுக்கார ஆசீர்வாதம் பண்ண பாத்தியா? கரப்பு சட்டப்பு ஏப்பு. நான் கரப்பு இல்ல, கருப்பு சாமியோட மாப்பிள தோழே வெள்ளச்சாமி. வெள்ளச்சாமியா? மாமா பிடிங்கிட்டாரு. மாப்பிளைக்குதா? ஐயோ, என் சபதம் போச்சு. பொல்லாத சபதம். தெரியாம கேட்கிறேன். நீ பாட்டு
கூட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேட்டியா ஊக்குறான் உதவி நல்லா மாமா. எங்க 2 பேருக்கும் முதல்ல எங்க செட்டப் பண்ணிருக்கீங்க? மாட்டு கொட்டாய் தான். இந்த பைவான வீடே போதும். ஐயோ பைவான நம்பாத. தாராளமா நம்பலாம். தம்பி உனக்கு எல்லா வசதியும் நானே பண்ணி தரேன். பேசிட்டே நிக்கிறீங்களே போங்க. ஏன் நிக்கிற போய? சரி நீ வா. தம்பி நாம எல்லாரும் ஒண்ணா உட்காரலாமா? முதல் இரவுல என்ன எல்லாம் போட்டு சாப்பிடறது நினைச்சியா? போங்க முதல்ல. அதுவா? இந்த பாரு இன்னொரு தலையில கை பிடிச்சு கூட்டு போயா. பெங்களூர் போயிட்டு வந்ததை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சு இருக்கிற இடம் தெரிஞ்சது, ஆனா ஆளைத்தான் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் அவர் ரொம்ப கெட்டிக்காரர், அகப்படவே மாட்டாரே. யாரு விட்டா? ஆபீஸுக்கு 3 மாசம் லீவ் போட்டிருக்கேன். சந்திரமண்டலத்துக்கா போயிடுவாரு? பரவாயில்லைக்கு புத்தி இருந்தா வராமையா போயிடுவா. இதுக்காக நீங்க ஏன் மெனக்கெட்டு லீவ் போட்டுண்டாலேனும். யார் எப்படி போனா என்னன்னு கை கழுவிட்டு போற ஆடு இல்லதான். இனி ஒன்ன இங்க இருக்க வைக்கிறது அவ்வளவு நல்லதுன்னு எனக்கு படல. பெற்று வளர்த்த தாய் தகப்பம் கூட பொண்ணு வாழா வெட்டியா வீட்டுக்கு வந்துட்டா அதிக நாள் வச்சுக்க விரும்புறதில்லை. காரணம் சோறு போட முடியாம இல்ல, புருஷனை பிரிஞ்சு மனைவி ரொம்ப நாள் இருந்தா அது அனாவசியமான பேச்சுகளுக்கு இடம் கொடுக்குமேனுதான். ஒரு தகப்பனோ அண்ணனோ செய்ய வேண்டிய பொறுப்புல நான் இருக்கேன். நீ சந்தேகத்தில வெந்துகிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாம இல்ல, வேலைக்கு பாதுகாக்கத்தான் தெரியும். உங்க காலுக்கு செருப்பா இருந்தா கூட என் கடன் தீராது. இது ஒரு ரிவர்ஸ் ராமாயணம். அதுல அனுமான் ராமனுக்காக சீதையை தேடி போனான், இதுல சீதைக்காக ராமனை நான் தேடி போறேன். ஏன் அழகே? இதை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு நான் தகுதியானவ கிடையாது. என்ன சொல்ற? ஒரு சண்டாளம் என்ன ஏமாக்கு கெடுத்து போயிட்டாங்க. இதே நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லல. என் சித்தப்பா சந்தோஷத்துக்காக உங்க சந்தோஷத்தை நான் கெடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஒருத்தர் சந்தோஷப்படணும்னா இன்னொருத்தர் சங்கடப்பட்டுத்தான் ஆகணும். அதுக்கு நாளை கிடைச்சேன். நான் செய்தது துரோகம் தான். அதுக்காக நீங்க என்ன தள்ளி வச்சா கூட அது பாவமாகாது. ஆனா ஒரே ஒரு உரிமை மட்டும் கொடுங்க. ஒரு காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன். என்னது? நீங்க கட்டின இந்த தாலிய நான் சாகுற வரைக்கும் சுமந்துகிட்டே இருக்கணும். நானும் ஏகபத்தினி விரதம் இல்லை. சந்தர்ப்பம் சில பேரை சம்சாரியாக்குது, சில பேரை சோரம் போக வைக்குது. முக நிறைய மஞ்சள் பூசி, நெத்தி நிறைய குங்குமம் வச்சு, முந்தாலையை இழுத்து இழுத்து போத்தி பத்தினி வேஷத்துல பல பேரை படுக்கையில சந்திக்கிற பெண்களை விட நான் ஏமாந்துட்டேன்னு வெளிப்படையா சொல்லி வேதனைப்படுற உன்னை என்னைக்கு கைவிட மாட்டேன். உன்னை கெடுத்தவனை பத்தி சொல்ல முடியுமா? இந்த மாதிரி பைத்தியங்கள் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க எப்ப மெட்ராஸ் வந்தீங்க? என்ன நான் வந்து 2-3 நாள் ஆச்சு. அப்படியா? மெட்ராஸ் வந்தா வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்கேன்ல. எனக்கு பிசினஸ் விஷயமா நிறைய வேலை இருந்தது, அதான் வர முடியல. சரி வாங்க போகலாம். 3 நாளைக்கு வரணும். இல்ல இல்ல வாங்க ப்ளீஸ், நிறைய வேலை இருக்கு. இல்ல நீங்க வந்துட்டு தான் போகணும். வாங்க 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 மிஸ்டர் பாபு, உட்காரு. இது நம்ம வீடு தான். தேங்க்யூ. இது உங்க சொந்த வீடா? இவ்வளவு பெரிய வீட்டுக்கு நான் எங்க போவேன்? வீடு ரொம்ப வசதியா இருக்கு, எனக்கு நெருக்கடியா இருக்கு வாடகை கொடுக்கறதுக்கு. ஃபேமிலி ரொம்ப பெருசு போல இருக்கு. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, ஸ்ட்ரிக்ட்லி பேச்சுலர். ரொம்ப தமாஷா பேசுறீங்களே. டாடி
இந்த குழந்தை ஏன் குழந்தைதான் ஸ்ட்ரிக்ட்லி பேச்சுலர்னு சொன்னீங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவன் தாம் பெத்த பிள்ளையே தாம் பிள்ளை இல்லைன்னு தெருவில் விட்டுட்டு போயிடுறாங்க. யாரோ பெத்த பிள்ளைய. I see. Adopted daughter. இந்த மாமா யார் டாடி? இந்த மாமா என் ஃப்ரெண்ட். நீ போய் அம்மா கிட்ட சொல்லி காப்பி கொண்டாட சொல்லு. No thanks. நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். பரவாயில்ல, வெறும் காபி தானே. அம்மா எங்க வீட்டுல காஃபி சாப்பிட்டு தான் போனோம். அம்மா அம்மா உங்க குழந்தை ரொம்ப ஸ்மார்ட். ஆதி அவன் நல்லா இருக்க மாட்டான். இந்த குழந்தையோட தகப்பேன் இது வயசுல இருக்கப்ப அவங்க அம்மா விட்டுட்டு ஓடி போயிட்டான். அவன் பெங்களூர்ல இருக்கறதா கேள்விப்பட்டேன். அவனை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து அந்த உத்தமையோட காலை விட வச்சு மனுப்பு கேட்க வைக்கத்தான் அங்க வந்துருது. அந்த அயோக்கிய மட்டும் என் கண்ணில் கரைச்சிருந்தா அப்படியே அவன் கழித்து முடிச்சு என் கழுத்து. சரி, நான் உணர்ச்சி வசப்பட்டேன். காதலிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, அனுபவிக்கிறவரே அனுபவிக்கிறது, கைவிட்ட வேண்டியது. காலி பசங்க காபி சாப்பிட்டு போலாம். ராஜி என்ன ராஜி அப்படி பாக்குற? இவர் என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் பாபு. நான் பெங்களூர்ல பார்த்தேன்னு சொன்னேன்ல, இவங்க தான் அந்த குழந்தையோட அம்மா. என்ன ராஜி? ஆத்தி கொண்டாந்து இருக்க கூடாத? ஆத்திக்க முடியல. அதுக்குள்ள நீங்க தான் அவசரத்துல. உட்காருமா. பரவாயில்ல. இவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஊர் தான். ரொம்ப நாளா பெங்களூர்ல இருக்கார். எனக்கு தெரியாது. இப்போ இவங்க அது ஒரு பெரிய கதை. அவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் ஆச்சு, அதுல செத்து பிழைச்சாங்க. அதுக்கப்புறம் என் கூட தான் இருக்கு. I see. இவங்க ஃபாதர் அவர் நிம்மதியா கண்ணை மூடிட்டார். எனக்கு தான் என்ன நேரம் வரல. ராஜி என்னமா அது? விருந்தாளிங்க கிட்ட கொஞ்சம். எனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை. மிஸ்டர் பாபு, எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். நீங்க தான் பெங்களூர்ல இருக்கீங்களே, இவங்க ஹஸ்பண்ட பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு தெரிவிக்கணும். இவர் எப்படி கண்டுபிடிச்சு சொல்ல முடியும்? இவருக்கு எத்தனையோ வேலை. என்னை பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருந்து வந்தா வரட்டும். இல்ல நான் கொடுத்து வச்சுதான். அவ்வளவுதான். மிஸ்டர் ராஜா, இதான் அவரோட பேர். என்ன விடுங்க, குழந்தைக்காகவாவது வரப்படாதா? இதயமே இல்லாம போச்சு. போமா என் ராஜா. போமா. நான் போக மாட்டேன். இந்த மாமா இருக்கார். இவாமா. குட் 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 குட். என் கூட வரியா? மாட்டேன். எங்க அம்மா விட்டுட்டு நான் வரமாட்டேன். குழந்தைக்கு இருக்கிற புத்தி கூட அவனுக்கு இல்லை. இந்த பாவத்துக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும் சார். திட்டாதீங்க. அவர் எங்கிருந்தாலும் நன்னா இருந்தா போதும். சரி, அப்ப எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். மெட்ராஸுக்கு எப்போ வந்தாலும் இங்க வந்துட்டு போங்க. இது உங்க வீடு. வித்தியாசமா நினைக்காதீங்க. நீங்க எப்ப நினைச்சாலும் வரலாம். தாத்தாடி டாடா. ஆஷா, Come on, darling, don't worry. ஆஷா, கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியல. ஏண்டி காசுக்குனா கட்டிலுக்கு வேணா வாடி. சொல்லாதீங்க. நம்ம ஒப்பந்தம் 3 மாசம். Only 3 months. 3 மாசமா? இது கூடவா புரியல? ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் உன்னுடைய கணக்கு 90 நாள். இந்த மாதிரி ஆம்பளைங்க கிட்ட என்னுடைய கணக்கு 3 months. ஆக சஸ்டேன். Dirty bitch. நீ இன்னொருத்தரோட எப்படி வாழ்க்கை நடத்துறீங்க பாத்துறேன். Shut up and get out. Come on, darling.
நிம்மதி ஏது? அமைதி எழுந்தது, புயல் எழுந்தது, ஆணவம் ஒழிந்தது. ஒளிர்ந்தது ஒளிந்தது என் ஆணவம், என் கர்வம், என் அம்பாவம் அத்தனையாக்கு போய்விட்டது. நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேது? பார்த்தவன் குணத்தை இழந்தேன், கொண்டவளை துறந்தேன், கண்டவள் பின் சென்றேன், கட்டுடலையும் இழந்தேன், இந்த கண்ணையும் இழந்தேன். வாழ்க்கையில் இனி எனக்கு நிம்மதியான ஆஷா, சுதந்திரம், குடும்பம் எல்லாத்தையும் இழந்துட்டு நடத்த நிக்கிறேன். ஆனா நீ 90 நாளுக்கு மேல நீ எந்த பொண்ணுகிட்ட இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் நான் இப்படி ஒரு செட்டப் பண்ணிருக்கேன். நீ ஒரு விவசாயி. மற்ற புருஷன் கூட இருக்க எந்த பொண்ணும் விபச்சாரின்னா உன் பொண்டாட்டி கூட இன்னொருத்தன் கூட இருக்கா, அவ்வளவு விபச்சாரி தானே? உள்ள வேற யாரும் இல்லையே, ஐ மீன் வீட்டுக்குள்ள. உங்களை தவிர வேற யாரும் இல்ல. அவரு தட் இஸ் மிஸ்டர் சங்கர். அவர் குழந்தைய அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காரு. அப்போ நீ தனியா தான் இருக்க. வேற என்ன செய்யறது? தொலைக்கு வந்தவா துரோகம் பண்ணிட்டு போன அப்புறம் நீ தானே இருக்கணும். அதுக்குத்தான் நீ என்ன சரியா பழி வாங்கிட்டிய. பழி வாங்கிட்டேனா? வீணா என் பாவத்தை கொட்டிக்காரு. திக்கத்த வாழ்க்கை தெய்வமே தொடைன்னு சொல்லுவா. அவர் யாரோ எவரோ குழந்தைய அனாதையாக்கிட்டு ஆத்திரையோ குளத்திரையோ போனமா மிதக்க இருந்தவள ஒரு துளி கல்மிஷம் கூட இல்லாம தன்னுடைய சகோதரியை நினைச்சு ஆதரிச்சுட்டு இருக்கார். இந்த மாதிரி கதை எனக்கு நிறைய தெரியும். அதுலயும் கதாபாத்திரம் தெரிஞ்சு நடிக்கிறதுல நீ கை தேர்ந்தவளாச்சே. நான் வரேன். இனி உங்களை நான் போக விட மாட்டேன். என்ன தடுத்து நிறுத்த உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு என்ன உரிமை இருக்கா? எனக்கு என்ன உரிமை இருக்கா? நான் என் வாழ்க்கையில செஞ்ச எத்தனையோ தவறுகளை இது ஒண்ணு. இனிமே என் பாதையில குறுக்கணிக்காது. என்ன விடு. என் உடனே போனாலும் என்னை விட்டு ஒரு அடி கூட சேர்க்க விட மாட்டேன். இன்னைக்கு எதிர்பாராத விதமா நான் வீட்டுக்கு வந்தப்போ உன் கள்ளக்காதல் எதிரில நான் யாருன்னு கூட தெரிஞ்சுக்காம நடிச்சியே. அதுக்கு என்ன காரணம்? சொல்றதுக்கு என்ன காரணம்? எல்லாம் உங்களை பாதுகாக்கத்தான். பெரிய கலியுக சாவித்திரி. ஆமா, நான் சாவித்திரிதான். ஆனா நீங்க சத்தியவனா இல்லைங்க. உங்களுடைய 90 நாள் திருவிளையாடலுக்கு பலியான ஒருத்தியுடைய சகோதரன் தான் அவரு. என் தங்கச்சி அழிச்சவனை நான் அழிக்காம விட மாட்டேன்னு வெறி பிடிச்சு அழிஞ்சிட்டு இருக்கார். அன்னைக்கு மட்டும் நீங்க யாருன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் தூரம் போகணும். நான் கொஞ்சம் வண்டியில் ஏறிடுவேன். ஐயோ ப்ளீஸ்.
கொடுக்கிறேன் அவர்தான் என் புருஷன். ஆமா ஆமாண்டா. அன்னைக்கே சொல்லல. அன்னைக்கே சொல்லியிருந்தா என் புருஷனை அப்பவே நான் எழுந்திருப்பேன். என் புருஷனை கண்டுபிடிச்சு எனக்கு வாழ்வு கொடுக்கிறேன்னு அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தேன். அதை இப்ப நிறைவேற்றுங்க. என் புருஷனை ஒண்ணு செய்யாதீங்க, என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அண்ணா, செத்து போன தங்கிக்காக ஒருத்தர் அழிக்கிறத விட உயிரோட இருக்கிற தங்கிக்கு வாழ்வு கொடுங்க அண்ணா. அண்ணா அண்ணா அங்க பாருங்க. கண் கலங்காம காப்பாங்க. உங்க 90 நாள் திருவிளையாடலாம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. இன்னையோட முடிஞ்சு போச்சு. அம்மா, உன் புருஷனோட நீ சந்தோஷமா வாழணுமா? நீ உன் புருஷனோட வாழ்றது உங்க அப்பா கிட்ட போய் நான் சொல்லிடுமா? நீங்க நீரோடி வாழ நீரோடி வாழ. அண்ணா